இன்றைக்கி நம்ம எக் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு 5 முட்டையை பவுலில் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் ஹீட் பண்ணி இதை ஊற்றி தோசை மாதிரி 2 சைடுமே சுட்டு எடுத்துக்கலாம். இது 2 சைடும் நல்லா சுட்டு எடுத்ததை குட்டி குட்டி க்யூபாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், அப்புறம் 1 டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர் சேர்த்தி அதில் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் இல்லைனா காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக உப்பு சேர்த்தி நல்லா தண்ணி ஊற்றி கெட்டியான பேட்டராக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நம்ம இப்போ கட் பண்ணி வச்ச க்யூப் எல்லாமே டிப் பண்ணி சூடாக இருக்கிற எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை ஆனதும் எடுத்து வச்சுருங்க. இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சமாக இஞ்சி பேஸ்ட், அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இது நல்லா வணங்கி வரும்போது இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணது இதில் சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வணக்கி கொடுத்துருங்க. இது கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வணக்கி கொடுத்துருங்க. இதெல்லாம் நல்லா வணங்கி வரும்போது ஒரு கேப்சிகம் பொடியாக அரிஞ்சது அதையும் சேர்த்து கொடுத்துக்கலாம். இதையும் நல்லா ஸ்மூத்தாக வர வரைக்கும் நல்லா வணக்கி கொடுத்துருங்க. இப்போ இது நல்லா வணங்கினதும் இதில் 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இதெல்லாமே சேர்த்து நல்லா சாஃப்டாகி வரும்போது இதில் கொஞ்சமாக சால்ட், தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்திக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோரை கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கி கொடுங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் கட்டியாக இருக்கக்கூடாது, டக்குன்னு சீக்கிரமாக வணக்கி கொடுத்துருங்க. இது நல்லா வணங்கி வரும்போது நல்லா ஷைனிங்காக கிளாஸியராக வரும், நல்லா சாஸ் மாதிரி வரும், திக்காக. அந்த மாதிரி வரும்போது இப்போ நம்ம ஃப்ரை பண்ண பீஸ் எல்லாமே இதில் போட்டு கொடுத்துக்கலாம். இது எல்லாமே போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசால் எல்லா சைடும் எல்லா பீஸ்லேயும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இவ்வளோ தான் இந்த ரெசிபி. இது ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் கீ ரைஸ், அப்புறம் சப்பாத்தி, ரொட்டி எது கூட வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.